வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மாநாட்டில் பல உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. பீகார் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. சவுதி அரேபியாவிற்கு போர் விமானத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்க உள்ளதாக அமெரிக்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. F-35 போர் விமானத்தை சீனா ஹேக் செய்யும் என அமெரிக்க ராணுவம் அச்சம். 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் வருகின்ற 21 முதல் 23ஆம் தேதி வரை G20 நாட்டு தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதற்காக ஜோகன்ஸ்பர்க்கில் செல்ல உள்ளார் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் மாநாட்டில் காலநிலை மாற்றம், எரிசக்தி, நிலையான பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து உரையாற்ற உள்ளார். பின்னர் மாநாட்டில் பல உலக நாடுகளின் தலைவர்களுடனும் பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் முதலமைச்சராக இன்று பதவியேற்க உள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலில் 243 தொகுதிகளில் 202 இடங்களை பெற்று ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெற்றது. இதில் முக்கியமாக பாஜக 89 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளம் 85 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து தலைநகர் பாட்னாவில் நிதிஷ்குமார் 10வது முறையாக இன்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். விழாவில் கவர்னர் ஆரிப் முகமது கான் நிதிஷ்குமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு போர் விமானத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்க உள்ளதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா வந்தபோது சவுதி அரேபியாவிற்கு 48 F-35 போர் விமானத்தை விற்பனை செய்ய அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்தார். இதுகுறித்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் அதிபர் ட்ரம்ப் பேசியபோது சவுதி அரேபியாவுடன் F-35 போர் விமானத்தின் விற்பனையை தொடர விரும்புவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து F-35 விமானத்தை ஏற்கனவே தனது நட்பு நாடுகள் உள்ளிட்ட 19 நாடுகளுக்கு அமெரிக்கா விற்றுள்ளது. எனவே சவுதிக்கு F-35 போர் விமானத்தை தரும் பட்சத்தில் அதன் தொழில்நுட்பத்தை சீனா நேரடியாகவோ அல்லது ஹேக் செய்து மறைமுகமாகவோ கைப்பற்றக்கூடும் என அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் அஞ்சுகிறது. இதையடுத்து அமெரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி ஆயுத விற்பனை விவகாரத்தில் அதிபர் ஒப்புதல் அளித்தாலும் அதை நாடாளுமன்றத்தால் தடுத்து நிறுத்த முடியும் என்பதால் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை ட்ரம்புக்கு எதிராக முன்னெடுக்க வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. நவம்பர் 22ஆம் நாள் வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 22ஆம் நாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் 25ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திட்டக்குடி அருகே அரங்கூர், மலையனூர் ஆகிய ஊர்களில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டம் ஆகியவற்றில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கினார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் பட்டூர்,
அமிர்தலிங்கம், செங்குட்டுவன், வேப்பூர் வட்டாட்சியர் செந்தில்வேல், மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சண்முக சிகாமணி, மாவட்ட அயலகணி அமைப்பாளர் சேதுராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோட்டேரி வீரட்டிக்குப்பம் வனத்துறை சாலையை 2,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணியை அமைச்சர் சி.வே. கணேசன் துவங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் சாலையில் கோட்டேரி முதல் வீரட்டிக்குப்பம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் சாலை வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்ததால் சுமார் 50 ஆண்டு காலமாக குறுகிய சாலையாக இருந்து வந்தது. இதனால் அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமமடைந்து வருகின்றனர். இதனால் பல விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வனத்துறை அனுமதி அளித்ததை அடுத்து தமிழ்நாடு அரசு சுமார் 2,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலையை அகல சாலையாக அமைப்பதற்கு நிதி ஒதுக்கியது. இதனால் கோட்டேரி வீரட்டிக்குப்பம் சாலையை விரிவுபடுத்தி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சி.வே. கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இதில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், ஒன்றிய திமுக செயலாளர்கள் வேல்முருகன், சுரேஷ் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், திமுக, காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆவினில் தயாரிக்கப்படும் பால் பொருட்களின் விற்பனை அதிகமாகி உள்ளதால் அதன் உற்பத்தி கடந்த 4 மாதங்களில் 50 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆவின் பால் கொள்முதல் முகவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் விவசாயிகளுக்கு கறவை மாட்டு கடன்கள் உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்றும் அவற்றை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆவினில் பயன்படுத்தப்படும் கருவிகளையும் இயந்திரங்களையும் உரிய முறையில் பராமரித்து பணிகள் தடைபடாதவாறு பார்த்துக் கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், பால் நுகர்வோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், விவசாயிகள் எவ்வளவு பால் உற்பத்தி செய்தாலும் அந்த பாலின் தரத்திற்கு ஏற்ப விலை கொடுத்து கொள்முதல் செய்வதற்கு பால்வளத்துறை தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா புதிதாக பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் பெற்ற குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு நடிகரை சந்திக்க செல்லும் பெண்களுக்கு இடையில் மண்ணுக்காக போராடும் பெண்களால் தான் மழை பெய்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் ஜவுளி பூங்கா என்னும் பெயரில் சாய பட்டறைகள் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் நடிகரை சந்திக்க பெற்ற குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு நாள் கணக்கில் காத்திருக்கும் பெண்ணுக்கு இடையில் மண்ணுக்காக நீருக்காக போராடும் பெண்கள் இருப்பதால் தான் நாட்டில் மழை பெய்வதாக கூறினார். குழந்தையை தள்ளி அதன் மீது ஏறி நின்று நடிகரை படம் எடுக்கும் அறிவின்மை கூட்டமாக தான் தமிழ் சமூகம் உள்ளது என்று தெரிவித்தார். நாட்டுக்காக உயிர்நீத்த வீரம் செறிந்த மண்ணில் பிறந்த தாய்மார்கள் பாதை மாறி வேறு பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சேலத்தில் பிரேக் வெண்டிங் என்ற போலி திருமண நிகழ்ச்சியில் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அறைக்கு அழைத்து செல்லலாம் என்ற கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி பண்பாட்டு சீருக்கு வித்திட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். உலக பாரம்பரிய வார விழாவையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தொல்லியல் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக பாரம்பரிய வார விழாவையொட்டி ஆறுபடை வீடு தொழில்நுட்ப கல்லூரியும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையும் இணைந்து மாமல்லபுரத்தில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த பேரணியை கல்லூரியின் துணை முதல்வர் சங்கீதா, தொல்லியல் துறை அதிகாரி ஸ்ரீதர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பேரணி மாமல்லபுரம் 5 ரதங்களில் தொடங்கி கடற்கரை கோவிலில் நிறைவுற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் பாரம்பரியத்தை காப்போம் என்ற வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தியும் முழக்கமிட்டும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் மளிகை கடைக்காரரின் வீட்டில் புகுந்த திருடர்கள் 10 பவுன் நகையை திருடி சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்யாறு நேரு நகரில் குடியிருக்கும்
கவுஸ் பாஷா ஆரணி சாலையில் மளிகை கடை நடத்தி வருகிறார். அவர் மனைவி வீட்டின் கதவை பூட்டிவிட்டு மளிகை கடைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று கவுஸ் பாஷா பீரோவை திறந்து பார்த்தபோது உள்ளே இருந்த மோதிரம், செயின், கம்மல் உள்ளிட்ட 10 பவுன் நகைகள் காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் செய்யாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓஎம்ஆர் சாலையில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது குழந்தை கோமா நிலைக்கு சென்றது குறித்து குழந்தையின் தந்தை மருத்துவ நிர்வாகத்திடம் கேட்டபோது முறையான பதில் அளிக்காததால் துரைப்பாக்கம் காவல் நிலையம் முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் மெடிக்கல் கவுன்சிலில் குழந்தையின் தந்தை சங்கர நாராயணன் புகார் அளித்துள்ளார். சென்னை ஓஎம்ஆர் சாலை பகுதியில் நாவலூரில் சங்கர நாராயணன், தங்கம் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் சங்கர நாராயணன் மனைவி தங்கம் கர்ப்பம் தரித்த நாள் முதல் ஓஎம்ஆர் சாலையில் துரைப்பாக்கத்தில் உள்ள கிளவுட் நைட் என்ற தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொண்டு வந்துள்ளார். கடந்த நவம்பர் 7ஆம் தேதி வழக்கமான பரிசோதனைக்கு சென்றபோது தங்கத்திற்கு பனிக்கூட நீர் குறைந்துள்ளதால் அன்றிரவே பிரசவ வலி ஏற்படும் என கூறி மருத்துவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பனிக்கூட நீர் குறைந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் மேற்கொள்ளாமல் கணவர் சங்கர நாராயணன் முன்னிலையில் தங்கத்திற்கு நடைபெற்ற பிரசவத்தின் போது குழந்தை வெளியேறும் தருவாயில் குழந்தையை வெளியே எடுக்க வேக்கம் கருவியை பயன்படுத்த முயன்றபோது கருவி உடைந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரசவத்திற்கு பின்னர் குழந்தை எந்த அசைவும் இன்றி இருந்ததால் குழந்தைக்கு சுவாச பிரச்சனை சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என கூறி மருத்துவர்கள் வென்டிலேட்டர் அறைக்கு குழந்தையை எடுத்து சென்றனர். மறுநாள் காலையில் குழந்தையின் நிலை குறித்து தந்தை கேட்டபோது குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளதாகவும் வென்டிலேட்டரில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அப்போது கர்ப்பம் தரித்த நாள் முதல் அனைத்து பரிசோதனைகளும் அறிக்கைகள் சாதாரணமாக இருந்த நிலையில் தற்போது குழந்தை கோமா நிலை என கூறுவது ஏன் என சங்கர நாராயணன் கேள்வி எழுப்பினார். இது குறித்து சங்கர நாராயணன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கன்ஃபார்ம் பண்ணதே அங்கே தான். நாங்கள் அதிலிருந்து டாக்டர் என்ன சொன்னாங்களோ, இந்த க்ளோனின் ஓஎம்ஆர் என்ன சொன்னாங்களோ அதே ப்ரோட்டோக்கால் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்க சொல்கிற ஸ்கேன் பேக்கேஜ் ஆகும், டெலிவரி பேக்கேஜ் ஆகும், எல்லாமே எடுத்து அவங்க சொல்கிற மெடிசனு, அவங்க சொல்கிற லேப் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே தான் வந்துட்டு இருக்கோம். நில அளவை அலுவலர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், காலமுறை ஊதியத்தில் நில அளவை உதவியாளர்களை நியமனம் செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டையில் நில அளவை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் நில அளவை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் தேவி தலைமை தாங்கினார். இலுப்பூர் கோட்ட தலைவர் பாலமுருகன், புதுக்கோட்டை கோட்ட தலைவர் மகேஷ்குமார், அறந்தாங்கி கோட்ட தலைவர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட இணைச் செயலாளர் அருண்குமார் அனைவரையும் வரவேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் களப்பணியாளர்களின் பணி சுமையை குறைத்திட வேண்டும், தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அலுவலர் பதவியை மீள வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், காலமுறை ஊதியத்தில் நில அளவை உதவியாளர்களை நியமனம் செய்திட வேண்டும், நீதிமன்ற பயிற்சி வழங்கிட வேண்டும், புதிய நகர சார் ஆய்வாளர்களின் பணியிடங்களை வழங்கிட வேண்டும், உயர் அலுவலர்களின் அதிகாரங்களை பறிக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட நில அளவை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் பக்தர்களின் கூட்ட நெரிசல் எதிரொலியாக வருகின்ற 24ஆம் தேதி வரை ஸ்பாட் புக்கிங் அனுமதியை 20,000 5,000 குறைத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல கால பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் சபரிமலையில் அளவிற்கு மீறிய பக்தர்களை அனுமதித்தது குறித்து கேரள உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத கேரள காவல்துறை மற்றும் திருவிதாங்கூர் தேவஸ்தம் போர்டு நிர்வாகத்திற்கும் கண்டனமும் தெரிவித்தது. இந்நிலையில் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த நேரடியாக களத்தில் இறங்கிய கேரள உயர்நீதிமன்றம் பக்தர்களுக்கு ஸ்பாட் புக்கிங் அனுமதியை 20,000 5,000 குறைத்தும்
காட்டு வழி பாதை வழியாக நாளொன்றுக்கு 5000 பக்தர்களுக்கு மட்டுமே பாஸ் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவு வருகின்ற 24ஆம் தேதி திங்கட்கிழமை வரை அமலில் இருக்கும் எனவும் கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கந்தர்வக்கோட்டையில் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின் மாற்றியை உடைத்து ரூபாய் 2,50,000 மதிப்பிலான காப்பர் வயர்களை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் வேலாயுதம் உடையார் என்பவரின் மகன் தேவேந்திரனுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின் மாற்றியை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் உடைத்து அதிலிருந்த ரூபாய் 2,50,000 மதிப்பிலான காப்பர் வயர்களை திருடி சென்றனர். தேசிய நெடுஞ்சாலையின் அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ள மின் மாற்றியிலிருந்து காப்பர் வயர்கள் திருடப்பட்ட சம்பவம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேவேந்திரன் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கந்தர்வக்கோட்டை மற்றும் ஆதனக்கோட்டை பகுதிகளில் திட்டமிட்டு நூதன முறையில் மின் மாற்றியை சேதப்படுத்தி அதில் இருக்கும் லட்சக்கணக்கான மதிப்பிலான காப்பர் வயர்களை திருடி செல்லும் திருடர்களை காவல்துறையினர் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று தேவேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அரக்கோணத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நீடித்த பாதுகாப்பான நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் மாநாடு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் கணித அறிவியல் மையம் ஆகியவை சார்பில் மாவட்ட அளவிலான நீடித்த பாதுகாப்பான நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் முனைவர் கலைநேசன் தலைமை தாங்கினார். மாநாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 75 பள்ளிகளைச் சேர்ந்த 210 மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்தி விளக்கம் அளித்தனர். மாநாட்டில் சிறப்பழைப்பாளராக கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் என் தேசிகன் கலந்து கொண்டு காட்சிப்படுத்தப்பட்ட மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். அப்போது மாணவர்களிடம் காட்சிப்படுத்தப்பட்ட படைப்புகள் குறித்து கேட்டறிந்து மாணவர்களை பாராட்டு தெரிவித்தார். இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவொளி, முத்துகிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் நடிகர் மன்சூர் அலிகான் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நேற்று வந்த வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஓட்டு கொடுத்துவிட்டு போய் விடுவீர்கள், நாங்கள் என்ன சொம்பைகளா என்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தானே திமுகவிற்கு பிரச்சாரம் செய்வேன், நடிகர் விஜய் மாதிரி வாகனத்தில் சுற்றி கொண்டு இருக்க மாட்டேன் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எவனோ எவன் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பண்ணியெல்லாம் போய் எங்கள் பண்ணிய மாதிரி உட்காந்து சேத்துல புறந்துட்டு போகட்டும். நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்கள். சன் டிவியில் அந்த நேரத்தில் என்னப்பா ஓடுது, அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ, அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க? 9 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5 எந்திரிங்க. வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். ஏதோ அவங்க பழப்ப ஓட்டுறாங்க. என்ன கேட்க வந்தீங்க? எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோடய போராட்டம், என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீங்கன்னு கேட்டிங்கல்ல, இங்கே பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. தூத்துக்குடியில் கார் மரத்தில் மோதிய விபத்தில் 3 மருத்துவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோயம்புத்தூர் BN புதூரைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் மகன் சாருபன், புதுக்கோட்டை பரிசுத்தம்மன் மகன் ராகுல் ஜெபஸ்டியான், திருப்பத்தூர் மந்தவேலி குறும்பேரியைச் சேர்ந்த சீனிவாசன் மகன் முகிலன், தூத்துக்குடி திருமல் நகர் ரவிக்குமார் மகன் கிறிஸ்டி குமார் மற்றும் சரண் ஆகிய 5 பேரும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார்கள். 5 பேரும் புதிய துறைமுகம் கடற்கரைக்கு சென்றனர். காரை சாருபன் என்பவர் ஓட்டி சென்றார். கார் நிலை தடுமாறி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது.
இது குறித்து அப்பகுதி மீனவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் காருக்குள் சிக்கி 5 பேரையும் மீட்டனர். இதில் சாருபன், ராகுல், ஜெபஸ்தியான், முகிலன் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது தெரியவந்தது. மேலும் படுகாயமடைந்த கிருஷ்டி குமார், சரண் ஆகியோர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறையினர் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட தேரை மறுசீரமைப்பிற்காக வேலையை எடுத்து வந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மலைமேல் வைத்தீஸ்வர நாதர் உடனுறை தையல் நாயகி கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் ஆற்றில் அழகர் இறங்கும் நாளன்று தேரோட்டம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தேர் இழுத்த பொழுது நடைபெற்ற மோதல் காரணமாக தேர் நிலைநிறுத்தி வைக்கப்பட்ட கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தேரோட்டம் தடைப்பட்டது. இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறையினர் 50 ஆண்டுகளாக ஓடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேரை இன்று ஹிட்டாச்சி இயந்திரங்களின் உதவியுடன் நிலைநிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து தேரை எடுத்து மறுசீரமைப்பிற்காக இடம் மாற்றப்பட்டது. அப்போது பெரியகுளம் பகுதி மக்கள் தேருக்கு பூஜை செய்து வழிபட்டனர். அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி லாரிகளுக்கு நுழைவு தடுப்பு ஏற்படுவதால் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் மாநகராட்சி எல்லைக்குள் உள்ளூர் லாரிகளை அனுமதிக்க மறுப்பு காரணமாக அரசின் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் தடைகள் உருவாகுகின்றனர் என்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி ரேசன் பொருள் என்னும் அடையாள ஸ்டிக்கர்களையும் லாரிகளில் ஒட்டி இயக்கி வருவதாகவும், இருந்தும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை மற்றும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நாகர்கோவில் மாநகராட்சி எல்லைக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்றும் சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரல்வாய் மொழிக்கு பொருட்களை இறக்கும் லாரிகளை ஒழுங்கின செரியில் தடுத்து நிறுத்துவதும், காப்புக்காடு கிடங்குக்கு செல்லும் லாரிகள் மார்த்தாண்டம் மற்றும் தக்கலையில் தடுக்கப்படுவதும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் இடையூறு விளைகிறது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி மக்களுக்கு சென்றடைய உள்ளூர் லாரிகளுக்கு உரிய நேரங்களில் அனுமதி வழங்குமாறு மாநகராட்சியிடம் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதான் லாரிகள் அரிசி ஆச்சி கோணம், காப்பிக்காடு, உடையார்வலை, இந்த மாதிரி ஆரல்வாய் மொழி இந்த மாதிரி கோணங்களுக்கு போகும்போது இடையூறாக இருக்குது. எங்களுக்கு போதுக்கு இடையூறாக இருக்குது. வண்டிகளை அனுமதிக்க இல்லை. தகுதி இருந்தும் பதவி உயர்வு வழங்காத தமிழக அரசை கண்டித்து நில அளவை அலுவலர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் நில அளவை களப்பணியாளர்களின் 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 100க்கு மேற்பட்ட நில அளவை அலுவலர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு முன்வைத்த கோரிக்கைகளை தீர்வு காணப்படாமல் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்துக் உள்ளனர். எனவே தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இணையவழி உட்பிரிவு பட்டா மாறுதலில் உள்ள மனித சக்திக்கு மீறிய பணி குறியீட்டினை குறைத்திட வேண்டும், பதவி உயர்வுக்கு தகுதி பெற்றும் பதவி உயர்வு பெறாதவர்களை பட்டியலில் இணைத்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை இருக்கக்கூடிய புதிதாக உருவாக்கப்பட்ட 50 குறுவாட்ட பதவியிடங்கள் என்பது நில அளவைத்துறையினுடைய குறுவாட்ட அலுவலர் என்ப பதவி என்பது நிரப்பப்படாமல் இருக்க அரசாணை என்பது வெளியிடப்பட்டுள்ளது என்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக உள்ளது. உரங்கன்பட்டியில் இறந்த கோவில் காளைக்கு அஞ்சலி செலுத்த பணிகளுக்கு செல்லாமல் 5 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இறுதி ஊர்வலம் நடத்தினர். மதுரை மாவட்டம் உரங்கன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மந்தை கருப்பண்ண சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான புல்லட் காளை என்ற பெயரோடு செல்லமாக கிராம மக்களால் அழைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை வயது முதிர்வின் காரணமாக இறந்துவிட்டது. அலங்காநல்லூர், அவனியாபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றியோடு பதக்கங்களை பெற்று தங்கள் கிராமத்திற்கு பெருமை சேர்த்த புல்லட் காளையின் இறப்பு கிராமங்களை சோகத்தில் மூழ்கடித்தது. இதனால் உரங்கான்பட்டி, தர்மசானம்பட்டி, புதுப்பட்டி, புலிமலைப்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பணிக்கு செல்லாமலும் கடைகளை அடைத்தும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் மேலத்தாளம், கரகாட்டம் வைத்தும் மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தி இறந்த கோவில் காளையின் உடலை வணங்கி சென்றனர்.
உரங்காம்பட்டி, கொட்டியானிப்பட்டி, அடைச்சிவட்டி, புதுப்பட்டி, தருமாறுபட்டி இந்த 5 ஊர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த அருள்மிகு கருப்பனுடைய கோவில் மாடு. இதன் பேர் வந்து புல்லட்னு சொல்லுவோம். சின்ன சேலத்தில் தனியார் நகை கடையில் சட்டரை கட்டிங் மிஷின் வைத்து அறுத்து கிடந்ததை அடுத்து கடையின் உரிமையாளர் காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் சீனிவாசன் என்பவர் கடந்த 30 வருடங்களாக நகை கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் 17ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் கடையை மூடிவிட்டு உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றுள்ளார். மறுநாள் வழக்கம் போல் காலையில் கடையை திறக்க வந்தபோது கடையில் உள்ள சட்டர் கட்டிங் மிஷின் வைத்து அறுக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த சீனிவாசன் சின்ன சேலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சின்ன சேலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கடையின் உள்ள சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்ததில் 2 நபர்கள் கடையில் உள்ள சட்டரை மிஷின் வைத்து அறுத்தது பதிவாக இருந்தது. இதில் நகை எதுவும் திருடு போகவில்லை என்றும் இது வெறும் திருட்டு முயற்சிதான் என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருட்டு சம்பவங்கள் அடிக்கடி நடந்தேறி வருவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டுகின்றனர். அடுத்தடுத்து கதவுகள் இருந்ததால் திருடர்கள் ஏமாற்றத்துடன் தெரித்து ஓடும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கரையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 108ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 108ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவையொட்டி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் நகர தலைவர் ரஞ்சித் குமார், சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவியாளர் பாஸ்கர் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரதமரின் பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விவசாயிகள் மாநாட்டில் பள்ளி மாணவர்கள் 2 பதாகைகள் ஏந்தி நின்றிருந்தனர். கோவை விவசாயிகள் மாநாட்டில் சிறப்புரையாற்றிய போது கவனித்த பிரதமர் மோடி மாணவர்களின் கையில் இருந்த பதாகைகளை பெற்று வழங்குமாறு தெரிவித்தார். பள்ளி மாணவர்கள் வைத்திருந்த பதாகையில் நான் பொருளாதாரத்தில் 2வது இடத்தில் இருக்கும்போது பட்டதாரி ஆவேன், பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கும்போது ஓய்வு பெறுவேன், இதற்காக நன்றி என எழுதப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இது குறித்து கோவை சேர்ந்த பள்ளி மாணவி ஸ்ரீங்கா பேசியபோது தங்களை பார்த்த பாரத பிரதமர் பதாகைகளை கேட்டதாகவும் அது தங்களுக்கு பெருமையாகவும் இருந்தது என தெரிவித்தார். மேலும் மாணவி மித்ரா கூறும்போது நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் பதாகையில் எழுதினோம் என்றும் நாங்கள் ஓட்டு போடுவதற்குள் தமிழகத்தில் தாமரை மலரும் என தெரிவித்தார். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிஎம் மோடிஜியை, அதனால இல்ல அந்த கேம்ப் போயிருந்தோம். திருச்சியில் மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி ரயில்வே ஜங்ஷன் காதி கிராப்ட் அருகே மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சின்னதுரை தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக மேகதாது அணை கட்ட திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசிற்கு ஒப்புதல் வழங்கியதை மறுபரிசீலனை செய்ய கோரியும், தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் வராமல் தடுத்து மேகதாது அணை கட்ட அனுமதித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்தும் உடனடியாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய கோரியும், தமிழ்நாட்டின் பாரம்பரிய காவிரி தண்ணீர் உரிமையை பாதுகாக்க சட்ட வல்லுநர்களை கலந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம், காவிரி உரிமை மீட்பு குழு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2025 நவம்பர் வரைக்கும் முடக்கி வைத்துவிட்டு இப்போ ஹவாய் அவர்கள் தலைமை நீதிபதி வருகின்ற நவம்பர் 23 மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மாநாட்டில் பல உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. பீகார் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. சவுதி அரேபியாவிற்கு போர் விமானத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்க உள்ளதாக அமெரிக்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. F-35 போர் விமானத்தை சீனா ஹேக் செய்யும் என அமெரிக்க ராணுவம் அச்சம். 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
இன்று மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.